I thank all the subscribers for their valuable subscriptions. நம்ம ஃபர்ஸ்ட் எப்பயுமே என்ன அம்மா அந்த அம்மாவை பற்றின வீடியோ தான் இன்னைக்கு. மோரோவர் இன்னைக்கு மதர்ஸ் டே. ஸோ ஹாப்பி மதர்ஸ் டே டு ஒன் அண்ட் ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு அம்மாவோட ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு அம்மாவோட ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்னா, ஒரு குழந்தைங்க தான் வந்து இந்த நாட்டின் எதிர்காலம். அந்த எதிர்காலத்துக்கான பில்டு பண்றது, அந்த எதிர்காலத்தை பில்டு பண்றது, அந்த எதிர்காலத்தை நர்ச்சர் பண்றது யாரு? அம்மா. அம்மா தான் ஒரு குழந்தைய வடிவமைக்கிறாங்க. ஸோ இந்த எதிர்காலம், இந்த நாட்டோட எதிர்காலம் யார் கையில இருக்கு? அம்மா கையில தான் இருக்கு. ஸோ அந்த அம்மாவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ரைட்ஸ், எவ்வளோக்கு எவ்வளோ செக்யூர்டா இருக்கிறாங்களோ அப்படின்னா தான் அவங்களால அவங்க குழந்தைங்களை நல்லா வளர்க்க முடியும். அப்படிப்பட்ட ரைட்ஸை தான் நீங்க இப்போ தெரிஞ்சுக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் முதல் ரைட் என்னன்னா, ரைட் ஃப்ரம் தி டே ஆஃப் பிரெக்னன்சி. பிரெக்னன்சி ஆரம்பிச்ச நாள்லேருந்து டில் டெலிவரி தி கவர்மெண்ட் ஹேஸ் கிவன் யூ ஃப்ரீ மெடிக்கல் செக்அப். பிரெக்னன்சி டைம் ஆரம்பிச்சதுலேருந்து ஃபர்ஸ்ட் செக்அப்லேருந்து டெலிவரி வரைக்கும் ஃப்ரீ. எவ்ரி கவர்மெண்ட் ஹேஸ் கிவன் ஃப்ரீ செக்அப் ஃபார் தி மதர்ஸ். ஆன்டிநாட்டல் கேர் வந்து ஃப்ரீ. ரெண்டாவது, ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டேஷன். அப்படி டெலிவரி டைம்ல டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது உங்க வீட்டிலேருந்து நீங்க ஹாஸ்பிட்டல் போகும்போது ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டேஷன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போனா இன் கவர்மெண்ட் வெஹிக்கிள். அதே இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் தி பிரைவேட், இது வந்து ஒன்லி ஃபார் தி ஷெட்யூல்ட் கம்யூனிட்டிஸ் அண்ட் வந்து மெடிக்கல் புவரா இருக்கிறவங்க, பிலோ பவர்ட்டி லைன் பிபிஎல் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ. செகண்ட், நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த டியூரிங் தி என்டையர் பீரியட் ஆஃப் பிரெக்னன்சி சத்துணவு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஹேஸ் கிவன் சத்துணவு அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஃபார் நர்ச்சரிங். அவங்க வந்து ஸ்டாமினா இருக்கணும், அந்த பிரெக்னன்சியை ஈஸியாக கவர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சத்துணவு கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் இந்த பிரெக்னன்சியில் சோஷியலாக கவர்மெண்ட் வந்து கொடுக்கறது. எவ்ரி மதர் ஹேஸ் தி ரைட் டு ஃப்ரீ செக்அப், ஃப்ரீ நியூட்ரிஷன் டியூரிங் தி பீரியட். மோஸ்ட் ஆஃப் தி மதர்ஸ் வந்து இப்போல்லாம் ஒர்க்கிங். ஒரு சின்ன ஆர்கனைசேஷன் ஆகட்டும், பெரிய ஆர்கனைசேஷன் ஆகட்டும், ஒர்க்கிங் மதர்ஸாக தான் இருக்காங்க. ஸோ அந்த ஒர்க்கிங் மதர்ஸ், ஒர்க்கிங் பிரெக்னென்ட் உமன், அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னா, டியூரிங் தி பீரியட் ஆஃப் பிரெக்னன்சி ஒன்ஸ் யூ ஹவ் ஸ்டேட்டட் டு யுவர் எம்ப்ளாயர், உங்க எம்ப்ளாயர் கிட்ட நீங்க வந்து நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் யூ கேன் நாட் பி சாக்ட் அவுட் ஆஃப் தி ஜாப். உங்களை வேலையிலேருந்து எடுக்க முடியாது. The law is very clear in that. Maternity Benefit Actல வந்து கிளியரா கொடுத்திருக்கு, you cannot be sacked during the. அதே மாதிரி disciplinary proceedingsம் against you cannot be taken. அந்த பீரியட்ல பிகாஸ் ஆஃப் பிரெக்னன்சி ஏதாவது ஒரு மிஸ்காண்டக்ட் வந்துருச்சு அப்படின்னா அதுக்காக வந்து, ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பிகாஸ் ஆஃப் பிரெக்னன்சி ரொம்ப தூக்கம் வருது, நீங்க ஆஃபீஸ் ஹவர்ஸ்ல ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஒர்க் ஹவர்ஸ்ல தூங்கிட்டீங்கன்னா அதுக்கான ஆக்ஷன் உங்க மேல எடுக்க முடியாது. பிகாஸ் தி ஆக்ட் prevents the employer from that. மீறி பண்ணாங்கன்னா என்ன பண்ணலாம்னா, up to 1 year imprisonment or 5,000 rupees fine or both. இந்த மாதிரி பெனிஃபிட்லாம் உங்களுக்கு கொடுக்கல, இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட்ல கொடுக்கல அப்படின்னா the employer can be imprisoned. எம்ப்ளாயரை வந்து 1 வருஷம் வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட், ஜெயில் தண்டனையோ 5,000 rupees ஃபைனோ இல்ல ரெண்டுமே கொடுக்கலாம். பிளஸ் வேற என்னென்னலாம் ஒரு ஒர்க்கிங் உமனுக்கு, ஒர்க்கிங் பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு வேற என்னெல்லாம் இருக்கு ரைட்ஸ் இருக்குன்னா, ஹசார்டஸ் ஒர்க், ரொம்ப வந்து ஒரு டேஞ்சரஸ் டு தி பிரெக்னன்சி, லாங் ஸ்டாண்டிங் ஹவர்ஸ், நின்றுட்டே இருக்கிற மாதிரி வேலை, இல்லை ரொம்ப வெயிட் லிஃப்ட் பண்ற மாதிரி வேலை, எனிதிங் அந்த டியூ கோர்ஸ் ஆஃப் பிரெக்னன்சி, நேச்சுரல் கோர்ஸ் ஆஃப் பிரெக்னன்சியில பாதிக்கப்படுற மாதிரி எந்த ஒரு வேலையும் கொடுக்க கூடாது. இட் இஸ் வெரி கிளியர். அப்புறம் டெலிவரி ஆன 6 வீக்ஸுக்கு உங்களை எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வச்சுக்கவே கூடாது. யூ மஸ்ட் பி கிவன் லீவ். அதே மாதிரி புதுசா வேலைக்கும் 6 months ஆஃப் டெலிவரிக்கு அப்புறம் 6 weeks ஆஃப் டெலிவரிக்கு அப்புறம் உங்களை யூ வில் நாட் பி allowed to be taken in any job. ஏன்னா அந்த 6 weeks period is a very crucial period பிரெக்னன்சிக்கு அப்புறம். ஸோ அந்த பீரியட்ல வந்து உங்களுக்கு எந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டும் பண்ணக்கூடாது. யூ ஷுட் டேக் கம்ப்ளீட் ரெஸ்ட். அப்புறம் ஆஃப்டர் டெலிவரி இஸ் ஃப்ரீ இன் ஆல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல டெலிவரி ஃப்ரீ.
ஈவன் சிசேரியனா இருந்தால் கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீ. ஆஃப்டர் டெலிவரி உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் சத்துணவு கொடுப்பாங்க. 1 year ஆஃப் நியூட்ரிஷன் ஃபார் தி பேபி. அந்த பக்கத்தில் இருக்கிற பால்வாடிஸ் ஒரு அங்கன்வாடிஸில் யூ வில் பி கெட்டிங் சத்துணவு. உங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஃபீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, குழந்தைங்களை ஃபீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் குழந்தைக்கும் சேர்த்து கொடுப்பாங்க. ஒர்க் பிளேஸில் அந்த மாதிரி டெலிவரி ஆனதுக்கப்புறம் யூ ஆர் எலிஜிபிள் ஆஃப் 12 weeks to 26 weeks. It varies. ஒரு region to region it is varying. So 12 weeksலேருந்து 26 weeks வரைக்கும் you will be eligible for maternity leave, full paid leave. அது வந்து எந்த ஒரு எம்ப்ளாயரும் they cannot deny. அந்த பீரியட்ல 12 weeksலேருந்து 26 weeks வரைக்கும் full salary, salaryல எந்த ஒரு வித கட்டும் இருக்க முடியாது. You have to be paid in full. After joining of duty, ஒரு யங் மதர் போகும்போது she should be given regular intervals for feeding the child. சப்போஸ் ஒரு 3 months தான் மெட்டர்னிட்டி லீவ் இருக்குன்னா 3 monthsல நீங்க போகும்போது the baby will be on exclusive breastfeed. ஸோ அந்த டைம்ல every hour or 2 hours once 15 minutes of break for feeding the child you will be eligible. Even in the periodல if you are writing any competitive exams or government exams அது எழுதும்போது ஃபீடிங்க்கு யூ கேன் கெட் பர்மிஷன். ஸோ ஒரு மதரை வந்து லா ஹேஸ் ப்ரொடெக்டட் இன் மெனி வேஸ். இதுதான் முக்கியமான வே. நெக்ஸ்ட் வந்து வி ஆர் கோயிங் டு அ வெரி சென்சிட்டிவ் டாபிக் ஆஃப் ஒரு அடாப்டிவ் பேரண்ட்ஸ். ஒரு அடாப்டிவ் மதராக இருந்தால் என்ன இருக்கு. ஃபர்ஸ்ட், ஒரு மதர் வந்து சிங்கிள் மதராக அடாப்ட் பண்ண முடியுமா? எஸ், சிங்கிள் மதர் வந்து எந்த குழந்தைய வேணாலும் அடாப்ட் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், இஃப் யூ ஆர் மேரிட்னா ஸ்பௌஸோட பர்மிஷன் இருக்கணும். ஸோ ஒரு ஃபாதர் மட்டும் ஒரு மதரோட பர்மிஷன் இல்லாமல் குழந்தைங்களை அடாப்ட் பண்ண முடியாது. யூ ஹாவ் டு கெட் தி பர்மிஷன் ஆஃப் மதர். இதில் வந்து ஒரு கியூமுலேட்டிவ் ஏஜ் இருக்கு. ஃபாதர் அண்ட் மதர் கப்பிளாக போய் அடாப்ட் பண்ணுறாங்கன்னா 110 years இருக்கணும் அவங்க 2 பேரோட ஏஜ். 110 yearsக்கு மேலே போகக்கூடாது. தட் இஸ் 45 + 45 அந்த மாதிரி. ஸோ சிங்கிள் மதராக நீங்கள் போய் அடாப்ட் பண்ணுறீங்கன்னா 45 ஏஜ் தான் மேக்ஸிமம். ஸோ 45க்கு பியாண்ட் போச்சுன்னா யூ வில் நாட் பி எலிஜிபிள். அண்ட் அடாப்ஷன் ஷுட் பி இன் லீகல் ப்ராசஸ். காரா அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா யூ வில் பி given child options for adoption. ஸோ சிங்கிள் மதர்ஸ் அடாப்ட் பண்ணலாம். கப்பிள் அடாப்ட் பண்ணும்போது மதரோட பர்மிஷனோடு தான் அடாப்ட் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் தி லாஸ் ஃப்ரம் ப்ரெக்னன்சி till the birth of the child. So இதுக்கு next stage என்ன போகும் அப்படின்றத my friend Preeti will continue. Hope you enjoyed the video. So hi viewers, this is Preeti here. And today நம்ம world full International Mother's Day கொண்டாடிட்டு இருக்கோம். On that note, I'd like to wish all the mothers a very very happy Mother's Day. So my friend would have told you, ஒரு அம்மா from the first day of pregnancy-லேருந்து அவங்க குழந்தைங்களை வளர்த்து முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்குள்ள இருக்க பெனிஃபிட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பற்றி. ஸோ இப்போது அவங்க வளர்ந்து முடிச்சதுக்கு அப்புறம், அதாவது அந்த குழந்தைங்கள் வளர்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட அம்மா அப்பாவை பார்த்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம சொசைட்டியில் ஓல்டேஜ் ஹோம்ஸ் அப்படின்னு ஒன்று வந்திருக்காது. ஸோ அப்படி கைவிடப்பட்ட பெற்றோர்களுக்கு நம்ம இந்திய சட்டத்தில் என்னென்ன வழிகள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பேசிக்லி இட் இஸ் நெசசரி. ஃபுட், க்ளோத்திங், ஷெல்டர் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்பவே பேசிக் நெசசிட்டியாக இப்போ இருக்குது. ஸோ அதை கூட பார்த்துக்க முடியாத பெற்றோர்கள் இந்த உலகத்தில் எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வழியை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ பேசிக்காக சிஆர்பிசி அண்டர் செக்ஷன் 125ல யூ கேன் கிளைம் மெயின்டெனன்ஸ். மெயின்டெனன்ஸ்னால் என்ன அப்படின்னா பராமரிப்பு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பராமரிப்பு தொகையை வந்து ஒரு பெற்றோர்கள், அதாவது ஒரு அம்மா இல்லை ஒரு அப்பா தன்னோட பொண்ணு இல்லை ஒரு பையன்கிட்ட இருந்து அவங்க அந்த பராமரிப்பு தொகையை கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ பராமரிப்பு தொகைன்றது எவ்வளோ ரூபாய் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதாவது 24/9/2001 அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பெற்றோர்கள் தாம் பிள்ளைகிட்ட இருந்து ஒன்லி 500 ரூபாய் கிளைம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் தட் இஸ் நாட் த சிச்சுவேஷன் நவ். ஸோ பேசிக்காக இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் கிளைம் பண்ணிக்கலாம். தெர் இஸ் நோ அப்பர் லிமிட் ஆஃப் தி அமௌண்ட். ஸோ நீங்கள் எவ்வளோ வேணாலும் கிளைம் பண்ணிக்கலாம் உங்கள் பையன் கிட்ட இருந்து இல்லை உங்கள் பொண்ணு கிட்ட இருந்து அப்படின்றது சட்டம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த வழக்கு தொடுக்கிறதுக்கு நாங்கள் என்ன ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்கள் ஊரில் ஒரு ஃபேமிலி கோர்ட்னு ஒன்று இருக்கும். இன்கேஸ்
இன்கேஸ் உங்கள் ஊரில் ஃபேமிலி கோர்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆர் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட நீங்கள் போயிட்டு உங்கள் கேஸை ஃபைல் பண்ணலாம். இன்கேஸ் ஃபேமிலி கோர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலி கோர்ட்டுக்கு தான் போயிட்டு இந்த கேஸை ஃபைல் பண்ணி ஆகணும். ஸோ பேசிக்காக அப்படி போகிறதுனா எந்த ஒரு ஃபேமிலி கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதாவது 2004க்கு முன்னாடி வரைக்கும் அதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஸோ 2004க்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் பையன் இல்லை ஒரு பொண்ணு எந்த ஊரில் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அந்த ஊருக்கு நீங்கள் போயிட்டு உங்கள் கேஸை ஃபைல் பண்ணணும் அப்படின்றது ஒரு சிச்சுவேஷனாக இருந்துச்சு. பட் ஆஃப்டர் த கேஸ் விஜயகுமார் பிரசாத் ஃப்ரம் த சுப்ரீம் கோர்ட் இட் ஹஸ் கிளியர்லி மென்ஷன், நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அதே ஊரில் கூட உங்களுக்கான மெயின்டெனன்ஸை கிளைம் பண்ணி நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கேஸ் போட்டாச்சு, ஆர்டரும் வந்தாச்சு. ஸோ கேஸ் ஃபைல் பண்ணி உங்களுக்கு ஆர்டர் வந்தோடனே நீங்கள் மெயின்டெனன்ஸை வாங்கிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இப்போ ஆர்டர் போட டேட்லேருந்து எனக்கு மெயின்டெனன்ஸ் கொடுப்பாங்களா, இல்லை நான் என்னைக்கு கேஸ் போட்டணும் அன்னிலேருந்து மெயின்டெனன்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே வரும். ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே எல்லா கேஸ்லையுமே வந்துட்டு ஆர்டர் என்னைக்கு போட்டாங்களோ அன்னிலேருந்து தான் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கிடைக்கும். இன்கேஸ் உங்கள் கேஸ் முடியறதுக்கு ஒரு 1 இயர் ஆகுது, ஸோ 1 இயர்க்கான மெயின்டெனன்ஸை நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியாது. ஆர்டர் என்னைக்கு போட்டாங்களோ என்னைக்கு உங்களுக்கு ஆர்டர் ஆச்சோ அன்னிலேருந்து நீங்கள் மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். பட் இன் ஸ்பெஷல் கேசஸ், அதாவது ஸ்பெஷல் ரீசன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை கிரவுண்டாக வச்சு நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து, அதாவது நீங்கள் பெட்டிஷன் என்னைக்கு ஃபைல் பண்ணீங்களோ அன்னிலேருந்து நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் எனக்கு வந்துட்டு உடனடியாக ஒரு தொகை தேவை. நான் மெயின்டெனன்ஸ் கேஸ் போட்டேன் கோர்ட்டில், பட் அதுவும் நடந்துட்டு இருக்கு. எனக்கு அதுக்கு முன்னாடி தெர் இஸ் அ மெடிக்கல் எமர்ஜென்சி ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ எனக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்குது, எனக்கு உடனடியாக ஒரு தொகை வந்துட்டு என்னை பாதுகாக்கிறதுக்கு எனக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் யூ கேன் கோ ஃபார் இன்டரம் மெயின்டெனன்ஸ். ஸோ இன்டரம் மெயின்டெனன்ஸ்னா என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு சூட் கோர்ட்டில் வந்துட்டு பெண்டிங்கில் இருக்க பட்சத்தில், ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி, உங்களுக்கு உடனே ஒரு தொகை வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு இன்டரம் மெயின்டெனன்ஸ் அப்ளிகேஷன் அப்படின்றத கோர்ட்டில் போட்டு உங்களுக்கு தேவையான தொகையை நீங்க உடனடியாக வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்பீடி ரெமடியாக இருக்கும். உங்களுக்கு கோர்ட் வந்துட்டு ஆர்டர் 60 டேஸில் பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 60 டேஸில் நீங்கள் கேட்ட தொகை உங்களுக்கு கிடைச்சிடும். அண்ட் மோர் ஓவர் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து 15 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு 5,000 பெர் மந்த் அப்படின்ற ஒரு மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டை வாங்கிட்டு இருந்திருப்பீங்க. பட் இப்போது 5,000 உங்களை பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு போதாது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணவோ டிக்ரீஸ் பண்ணவோ செஞ்சுக்கலாம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னா வந்துட்டு ஆல்ட்ரேஷன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட்டில் போடணும். ஸோ ஆல்ட்ரேஷன் ஆஃப் பேமெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 5,000 வாங்கிட்டு இருந்திருப்பீங்க, ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்கள் தேவை அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு 10,000 வேணும் அப்படின்னு மனசில் பட்டுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போய் ஆல்ட்ரேஷன் அப்ளிகேஷன் போட்டு அந்த 5,000 வாங்கிட்டு இருந்ததை 10,000 மாற்றிக்கலாம். அதுக்கான எல்லா வழிகளும் இருக்கு. ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் கூட என் பையன் எனக்கு காசே தரல, என் பொண்ணு எனக்கு இவ்வளோ ரூபாய் தரணும்னு கோர்ட்டு சொல்லி கூட அவங்க தரல அப்படின்ற பட்சத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் 2 மாசமா தரல, 3 மாசமா தரல அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. நீங்கள் 2 மாசம் தரல, 3 மாசம் தரலன்றதை வந்துட்டு நீங்கள் 1 இயர் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 1 இயருக்கு மேலே போச்சுன்னா அதுக்கான மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டை உங்களால் கிளைம் பண்ண முடியாமையே போயிடும். பிகாஸ் தெர் இஸ் அ லிமிடேஷன். அதே 1 இயர்க்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் அரியர்ஸ் ஆஃப் பேமெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை கோர்ட்டில் சொல்லி நீங்கள் அரியர்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம். இந்த பீரியட் ஆஃப் லிமிடேஷன் எங்கே சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 125 clause 3 of CRPCல சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்காக 1 இயருக்கு அப்புறம் யூ கேன் நாட் கிளைம் த அரியர்ஸ் ஆஃப் பேமெண்ட், பட் வித்தின் 1 இயர் யூ கேன் கிளைம் த அரியர்ஸ் ஆஃப் பேமெண்ட். இதை எப்படி வாங்கி தருவாங்க கோர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் செக்ஷன் 421 of CRPCல சொல்லியிருக்காங்க. அது ஒரு ஃபைன் அமௌண்ட் மாதிரி கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட சேர்த்துருவாங்க. அண்ட் இப்போது நான் இது வரைக்கும் வந்துட்டு கிளைம் பண்ணதே இல்லை, இதுக்கப்புறம் நான் கிளைம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். இது வரைக்கும் இவ்வளோ வருஷம் நீங்கள் கிளைம் பண்ணாட்டி கூட இதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் பையன் இல்லை ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து நீங்கள் உங்களோட மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது சோஷியல் இஷ்யூவாக பெருசாக இருக்கிறது வந்து ஸ்டெப் மதர், ஸ்டெப் ஃபாதர். ஸோ ஸ்டெப் மதர், ஸ்டெப் ஃபாதர் இந்த கேட்டகரிக்குள்ளே வருவாங்களா? ஸ்டெப் மதர், ஸ்டெப் ஃபாதருக்கு இங்கே ஏதாச்சும் மெயின்டெனன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டெப் மதர், ஸ்டெப் ஃபாதருக்கு கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் கிடைக்கும் ஃப்ரம் அ ஸ்டெப் சன் ஆர் ஸ்டெப் டாட்டர். அது எப்படின்னா அவங்க 3 கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தா அவங்க கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா வந்துட்டு she do not have any income to maintain herself. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய இன்கம் இருந்திருக்க கூடாது.
அவங்களுக்கு அவங்க தன்னை தானே மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு எந்த இன்கமும் இல்லாமல் இருக்கணும். இன்னொன்று, அவங்க கல்யாணம் பண்ண ஆணோ பெண்ணோ, தட் இஸ் ஒரு ஹஸ்பண்ட் ஆர் வைஃப், அவங்க வந்து இறந்துருக்கணும். அண்ட் மூணாவது கண்டிஷன், ஷீ ஷுட் பி சைல்ட்லெஸ். அதாவது தனக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாருமே இல்லாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக அவங்க ஸ்டெப் சன் இல்லை ஸ்டெப் டாட்டர் கிட்ட அவங்க கிளைம் பண்ணுறதுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது. இது எந்த கேஸில் சொல்லியிருக்காங்கன்னா, இன்டி கிரிட்டிகாண்ட் அப்படின்ற ஒரு கேஸில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இது. ஸோ கண்டிப்பாக ஸ்டெப் மதர் ஸ்டெப் ஃபாதருக்கு ரைட்ஸ் ஈக்குவல் டு மதர் அண்ட் ஃபாதருக்கு இருக்கு. ஸோ மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு இந்த ஒரு வழி மட்டும் தானே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர் இஸ் ஒன் மோர் சொல்யூஷன். அண்டர் மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட், இந்த ஆக்ட் மூலியமாகவும் நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது அண்டர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் தேர் இஸ் 2 ஆர்டிகல்ஸ், ஆர்டிகல் 37 and 41. It says that state has the foremost duty to protect the rights of the senior citizen. ஸோ அந்த ஆர்டிகல் வழி வந்த சட்டம் தான் மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட் 2007. ஸோ இந்த ஆக்ட் மூலியம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆக்ட் மூலியம் நம்ம பையன் பொண்ணு இல்லை பேரண்ட் பேத்தி இவங்க கிட்ட இருந்து கூட நீங்கள் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் பேரண்ட் பேத்திக்கிட்ட இருந்து மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அம்மா வழி வந்த தாத்தா பாட்டியாகவும் இருக்கலாம், அப்பா வழி வந்த தாத்தா பாட்டியாகவும் இருக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 10,000 rupees. ஸோ அப்பர் லிமிட் இஸ் 10,000. 10,000 அமௌண்ட்குள்ளே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். பட் 10,000 மேலே உங்களால் கிளைம் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறதுக்கு எந்த கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆக்ட் கீழே தேர் இஸ் ஆல்வேஸ் அ மெயின்டெனன்ஸ் ட்ரைபுனல். இந்த ஆக்ட் கீழே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்துட்டு மெயின்டெனன்ஸ் ட்ரைபுனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், மெயின்டெனன்ஸ் ட்ரைபுனலுக்கு போய் மெயின்டெனன்ஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி இந்த கேஸை ஆரம்பிக்கணும். ஸோ இந்த கேஸை ஆரம்பிக்கிறதுக்கு உங்களோட அட்வொகேட் ஹெல்ப்பு கண்டிப்பாக தேவையில்லை. ஸோ நீங்களே வந்துட்டு இந்த கேஸை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, கவர்மெண்ட்டாக உங்களுக்கு வந்துட்டு மெயின்டெனன்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டே உங்களுக்கு ஒரு ஆஃபீஸரை அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஆஃபீஸர் வச்சு நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த கேஸை நீங்கள் முடிச்சுக்கலாம். ஸோ அப்படி ஆர்டர் வாங்கின கேஸில் வந்துட்டு ஃப்ரம் தி டேட் ஆஃப் ஆர்டர் வித்தின் 30 days, அந்த 30 daysக்குள்ளே நீங்கள் யார் மேலே கேஸ் போட்டிங்களோ அவங்க கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை உங்கள் அக்கௌண்ட்டில் செட்டில் பண்ணணும். ஸோ இதான் வந்துட்டு இந்த ஆக்ட் கீழே நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொசீஜர்ஸ். ஸோ அதுவே செக்ஷன் 125 ஆஃப் சிஆர்பிசி நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி அங்கே ஒரு அட்வொகேட்டோட ஹெல்ப் கண்டிப்பாக தேவை. ஸோ இன் தட் கேஸ் இட் நாட் ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் டு அப்ரோச் அன் அட்வொகேட், கண்டிப்பாக யூ கேன் கோ டு த லீகல் எய்ட் பிரான்ச். எல்லா கோர்ட்லையுமே தெர் இஸ் அ லீகல் எய்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ அங்கே போய் நீங்கள் அப்ரோச் பண்ணீங்கன்னா the state itself அவங்களே வந்துட்டு ஒரு அட்வொகேட்டை உங்களுக்கு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, டோட்டலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். So this is the procedure for claiming the maintenance amount. As a conclusion, it is the duty of everyone to protect the senior citizens of the nation and also to protect the mothers of the nation. Thank you for the likes, shares and comments. If you find this video informative, please do subscribe our channel and click the bell button for the future notification. Thank you.